சைவத்திலே ஐம்பெரும் தொழில்களை செய்கின்ற சிவபெருமானிடம் காக்கின்ற தொழிலையும் செய்வது யார் என்றால் திருமால் என்ற காரணத்தினால் அவரையும் நம்முடைய ஐந்தொழிலுக்குள் அடக்கம் என்ற காரணத்தினால் இன்றைக்கு இன்னொரு ஆழ்வாரை பற்றி சிறிய செய்தியை பார்த்துவிட்டு நாம் தலைப்பை நோக்கி செல்வோம். விப்ர நாராயணர் என்று திருவரங்கத்திலே ஒரு அடியார், பெருமாள் மீது மிகுந்த பக்தி கொண்ட அடியார், மிகப்பெரிய நந்தவனத்தை ஏற்படுத்தி அந்த நந்தவனத்திலே ஒரு குடிலை அமைத்துக் கொண்டு தன்னுடைய உதவியாளர் மூலமாக தினந்தோறும் பூக்களை பறித்து திருவரங்கத்து பெருமானுக்கு கொடுப்பது வழக்கம். இதுதான் அவருடைய மிகப்பெரிய பணி. தன்னுடைய வாழ்வை முழுமையாக துறவு நிலை மேற்கொண்டு அந்த விப்ரநாராயணன் அரங்கத்து பெருமானுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர் வாழ்க்கையிலே விதி விளையாட ஆரம்பிக்கிறார். அந்த திருவரங்கத்திலே மிகப்பெரிய நாட்டியக்காரியாக இருக்கக்கூடிய தேவதேவி என்பவள் அன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு அரண்மனையிலே நடனம் ஆடிவிட்டு தன்னுடைய சகோதரியோடு பல்லக்கில் வந்து கொண்டிருக்கிறாள். வருகின்ற பொழுது இந்த நந்தவனத்தை பார்க்கிறாள். நந்தவனத்தில் பூத்திருக்கக்கூடிய அந்த மலர்களின் வாசம் அவளை ஈர்க்கிறது. பல்லக்கை நிறுத்த சொல்லி அந்த நந்தவனத்திற்குள் செல்கிறாள். பல வகை வண்ண மலர்களும் பல வகை நறுமணமுடைய மலர்களையும் காண்கிறாள். கண்டவுடன் இந்த நந்தவனத்தை அமைத்து பராமரிப்பது யார் என்று பார்க்கிறாள். அருகே ஒரு குடில் இருக்கிறது. அந்த குடிலுக்குள்ளே உதவியாளராக இருக்கக்கூடியவன் வெளியே வருகிறான். வந்தவன் நீங்கள் யார் என்று கேட்கிறான். நான் இந்த ஊரிலே பிரபலமான நாட்டியக்காரி தேவதேவி என்பது என் பெயர். இவ்வளவு பெரிய நந்தவனத்தை பராமரிப்பவர் யார் என்று கேட்கிறார். என்னுடைய குருவான விப்ரநாராயணர் என்பவர் தான் இந்த நந்தவனத்தை பராமரித்துக் கொண்டிருக்கிறார். நான் அவரை பார்க்க வேண்டுமே என்று சொல்கிறார். அவரை பார்ப்பதற்காக உள்ளே போகிறார். அவர் பூசையிலே இருக்கிறார். தன்னை பெருமாளோடு ஐக்கியப்படுத்திக் கொண்டு அவர் பூசையில் இருக்கின்ற பொழுது இவளுடைய கால் சலங்கை ஒலி கேட்டும் அவர் இவளை திரும்பி பார்க்கவில்லை. இந்த திருவரங்கமே என்னுடைய நாட்டியம் கண்டு என்னுடைய ஆடலை கண்டு மதிமயங்கி இருக்கின்ற போது இங்கே ஒருவன் மட்டும் என்னுடைய சலங்கை ஒலி கேட்டு கூட சப்தம் இல்லாமல் இருக்கிறானே என்று அந்த விப்ரநாராயணன் மீது கோபம் கொள்கிறார். கோபம் கொண்டு வெளியே வருகிறார். வருகின்ற பொழுது அவருடைய சகோதரி கேட்கிறார். அவர் பூஜையிலே தன்னை இறைவனோடு ஐக்கியப்படுத்தி கொண்டு ஒன்றிணைந்திருக்கிறார். இந்த நேரத்திலே அவருக்கு நாம் தொந்தரவு செய்வதே தவறு. ஒருவன் இறைவனோடு தியானித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே உள்ளே சென்று சங்கடத்தை ஏற்படுத்துவதே தவறு என்று சொன்ன பொழுது தேவதேவி சொல்கிறார், இங்கே என் ஆடல் கலைக்கு இங்கு எல்லோருமே கட்டுண்டு கிடக்கிறார்கள். என்னுடைய சலங்கை ஒளியை மதிக்காத இவரை ஒரு மாத காலத்திற்குள் என் வலைக்குள் விழ வைத்து காட்டுகிறேன் என்று தேவதேவி சபதம் எடுக்கிறார். சபதம் எடுத்து வீட்டிற்கு செல்கிறார். சில நாட்கள் கழித்து வருகிறாள். வந்தவள் அங்கே இருக்கக்கூடிய அந்த விப்ரநாராயணரிடம் போய் பேசுகிறார். நானும் திருமாலுடைய அடிமை, திருமாலுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அந்த திருமாலினுடைய கருணை பொருட்டே உங்களோடு சேர்ந்து நான் இறைப்பணியிலே ஈடுபடுகிறேன் என்று அந்த விப்ரநாராயணரோடு சேர்ந்து மலர்களை பறித்து கொடுக்கின்ற வேலையை செய்கிறார். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக அந்த துறவு நிலையில் இருந்த விப்ரநாராயணனுடைய மனதையே இவளுடைய பேரழகு சற்றே மயங்க வைத்து விடுகிறது. அந்த மயக்கத்திலே கட்டுண்ட அவர் எந்த பணியை மேற்கொண்டு இருந்தாரோ அந்த பணியிலிருந்து சற்று விலகி விடுகின்ற சூழல் ஏற்படுகிறது. இவளுடைய அந்த காமத்திலே எப்படி தேனுக்குள் விழுந்த வண்டு என்பது மயங்கி கிடக்கிறதோ அப்படி விழுந்து விடுகிறார். விழுந்த பிறகு சில நாட்கள் கழித்து அவள் தன்னுடைய தாயையும் சகோதரியும் பார்ப்பதற்காக நான் சென்று விட்டு வருகிறேன் என்று சொல்கிறாள். அதற்கு விப்ரநாராயணன்
ஒரு நொடி கூட உன்னை நான் பிரிந்து இருக்க முடியாது, அந்த சூழல் எனக்கு வந்து விட்டது, உன்னை நான் எப்படி பிரிந்து இருப்பது என்று வருத்தப்படுகிறார். அப்போது அவள் சொல்கிறாள், ஒரு சில நாட்கள் மாத்திரமே என் தாயையும் என்னுடைய சகோதரியும் பார்த்துவிட்டு நான் வந்து விடுகிறேன் என்று அவள் சென்று விடுகிறாள். சென்று விட்ட பிறகு இவருக்கு அந்த பெருமாளினுடைய பூசையிலே ஈடுபாடு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விடுகிறது. மனதிற்குள்ளே காமத்தினுடைய வேட்கையானது மிகுந்து காணப்படுகிறது. சென்றவள் வரவில்லையே என்று அவள் வீட்டை நோக்கி போகிறாள். போகின்ற தருணத்திலே அவள் அங்கு ஆள் இல்லை, அவளோட தாய் மட்டும்தான் அங்கு இருக்கிறாள். சாதாரணமாக வந்த துறவியை பார்த்து எதற்காக இங்கு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறாள். நான் தேவதேவியை பார்க்க வேண்டும், சிறிது நாட்கள் என்னுடைய குடிலிலே இருந்தால் உங்களை பார்த்துவிட்டு நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வந்தவள் மீண்டும் திரும்ப வரவில்லை, அதனால் அவளை தேடி வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். ஒரு துறவி, செல்வம் இல்லாத ஒருவன், ஒரு பரதேசியாக இருக்கக்கூடிய நீ, ஒரு பெரிய நாட்டியக்காரியாக இருக்கக்கூடிய என் மகள் தேவதேவியை பார்ப்பதற்கு உனக்கு என்ன அருகதை இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவனை துரத்தி விடுகிறார். மறுபடியும் அவன் குடிலுக்கு வந்து விடுகிறார். குடிலுக்கு வந்த பிறகு திருவரங்கத்து பெருமான் அங்கே பார்க்கடலில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய மகாலட்சுமி கேட்கிறார், நன்றாக உனக்காக தினந்தோறும் பூஜைகளை செய்து உன்னை சேவித்து வந்திருக்கக்கூடிய ஒரு பக்தனை ஒரு காம வலையிலே வீழ்த்தி பக்தி வழியிலிருந்து அவனை பிறழச் செய்து விட்டு வேடிக்கை பார்க்கிறீர்களே, இது நியாயமா என்று பார்க்கடலிலே மகாலட்சுமி அரங்கத்து பெருமானை பார்த்து கேட்கிறார். கொஞ்சம் பொறுத்திரு, அவனுடைய வாழ்க்கை என்பது பின்னால் வரக்கூடிய அத்துணை அடியார்களுக்கும் ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால்தான் இந்த நாடகத்தையே நான் அரங்கேற்றி கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். பொருள் இல்லாத காரணத்தினால் அன்றைக்கு அந்த நாட்டியக்காரி வீட்டிலே இவருக்கு இடமில்லாமல் போனது. அந்த ஊர் கோயிலிலே இருக்கக்கூடிய தங்க வட்டில் ஆபரணங்கள் இவற்றை எல்லாம் ஒரு நாள் அந்த விப்ரநாராயணனுடைய சீடராக இருக்கக்கூடிய அவனுடைய வடிவத்திலே பெருமாள் அந்த வடிவத்தை தாங்கி கொண்டு கோயிலிலே இருக்கக்கூடிய அந்த தங்க வட்டிலையும் பெருமானுக்கு சாத்தக்கூடிய அந்த ஆபரணங்களையும் கொண்டு போய் அந்த நாட்டியக்காரி வீட்டிலே அவங்க அம்மாவிடம் கொடுத்து விடுகிறார். கொடுத்து, இது எங்களுடைய விப்ரநாராயணர் உங்களுக்கு கொடுக்க சொன்னார் என்று சொல்லி கொடுத்து விட்டு வந்து விடுகிறார். மறுநாள் அர்ச்சகர் கோயிலிலே போய் பார்க்கிறார். கோயிலிலே இருக்கக்கூடிய பெருமானுடைய அந்த அணிகலன்கள் எல்லாமே காணாமல் போய் இருக்கிறது. இப்பொழுது இது ஊர் முழுக்க பரவ ஆரம்பிக்கிறது. இது ஒரு பக்கத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தங்க வட்டிலையும் ஆபரணங்களையும் வாங்கி கொண்ட அவள் தாய் அக்கம் பக்கத்தில் எல்லாம் விப்ரநாராயணர் இதை கொடுத்தார் என்ற செய்தியும் பரவ விட்டு விடுகிறார். இப்பொழுது இந்த செய்தி அரசனுக்கு செல்கிறது. இங்கே விப்ரநாராயணன் அரசின் படி குற்றவாளி ஆக்கப்படுகிறார். குற்றவாளி ஆக்கப்பட்டு அன்றைய அரசனால் இவர் கைதியாக்கப்பட்டு அரசனுக்கு முன்னால் கொண்டு போய் நிறுத்துகிறார்கள். அரசனுக்கு முன்னால் நிறுத்திய பிறகு விப்ரநாராயணன் சொல்கிறார், நான் பெருமாளுடைய அடிமையாக இருக்கக்கூடிய நான் எப்பொழுதும் திருட்டு வேலைகளில் ஈடுபட போவதில்லை. ஆனால் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் என்னுடைய உதவியாளர் கொண்டு போய் அந்த தேவதேவியினுடைய தாயிடம் கொடுத்தார் என்ற செய்தி உண்மையாக இருக்கின்ற பொருட்டிலே நீங்கள் எந்த தண்டனை கொடுத்தால் நான் நிரபராதி, நான் திருடவில்லை, நீங்கள் எந்த தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார். அப்பொழுது ஒரு லேசான கலக்கம். விப்ரநாராயணன் மீது அரசருக்கு எப்பொழுதுமே ஒரு மதிப்பு உண்டு, இருந்தாலும் நாளை தீர்ப்பு சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு சபை கலைந்து விடுகிறது. அன்று இரவு திருவரங்கத்து பெருமான் அந்த மன்னனுடைய கனவிலே சென்று
அந்த நகைகளை எல்லாம் கொண்டு போய் கொடுத்தது அவருடைய உதவியாளருடைய வடிவிலே நான் தான் கொண்டு போய் கொடுத்தேன். காரணம், என்னுடைய அடியினை வணங்கிய அந்த விப்ர நாராயணன் பெண்ணினுடைய மதி மயக்கத்திலே தன்னை இழந்து விட்டார். அவனுக்கு புத்தி புகட்ட வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் நானே கல்வனாக வேடமிட்டு அந்த கள்ளத்தனம் செய்து கொண்டு போய் அந்த பெண்ணிடம் கொடுத்தேன் என்று மன்னனுடைய கனவிலே சொல்கிறார். பிறகு அதே பெருமான் இந்த விப்ரநாராயணனுடைய கனவிலும் வந்து, நீ திருடவில்லை, நான் தான் இந்த பொருட்களை திருடி கொண்டு போய் அந்த பெண்ணிடம் கொடுத்தேன். நீ எப்பொழுதுமே பக்தியினுடைய அந்த படிநிலையிலிருந்து காமம் என்ற படிநிலைக்கு போனால் என்னென்ன பெயர்கள் உனக்கு வரும் என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீ உணர்ந்து கொள்ளலாம் என்று சொன்னார். அன்றிலிருந்து அந்த விப்ரநாராயணனுக்கு தொண்டரடி கொடியாழ்வார் என்ற ஒரு பெயர் பெருமானுடைய திருவருட்கருணையினால் பெயர் சூட்டப்படுகிறது. தொண்டர் அடி என்று சொன்னால், ஒரு பெருமாளுடைய வைணவ தொண்டன் நடந்து சென்றால் நடந்து செல்கின்ற போது வருகின்ற அந்த தூசினை வணங்கக்கூடிய அளவிற்கு அந்த திருவரங்கத்து பெருமான் மீது பக்தி கொண்டவர் யார் என்றால் அந்த பன்னிரு ஆழ்வார்களிலே இருக்கக்கூடிய தொண்டரடி கொடியாழ்வார். தனக்கு திருவரங்கத்து பெருமானுக்கு திருமணம் செய்து வைத்தால் 100 தடா அக்கார அடிசலும் 100 தடா வெண்ணையும் தருகிறேன் என்று கள்ளழகரை வேண்டுகிறாள் ஆண்டாள். அவள் வேண்டிவிட்டு திருவரங்கத்து பெருமானை போய் திருமணம் செய்து கொண்டு விட்டாள். ஆனால் அவள் சொன்ன அந்த கோரிக்கை 100 தடா அடிசலும் 100 தடா வெண்ணையும். அவள் பிறந்ததோ 7ஆம் நூற்றாண்டு. கள்ளழகர் திருமணம் செய்து வைத்தால் நான் உனக்கு இது படையல் செய்கிறேன் என்று சொன்னவள் திருமணம் செய்து கொண்டு போய்விட்டார். பிறகு 11ஆம் நூற்றாண்டிலே ராமானுஜர் வருகிறார். வந்த ராமானுஜர் ஆண்டாளின் உடைய இந்த கோரிக்கையை கேட்டு கள்ளழகருக்கு, நடந்தது 7ஆம் நூற்றாண்டு, இவர் பிறந்தது 11ஆம் நூற்றாண்டு, ஆண்டாளுக்குரிய அந்த கோரிக்கையை பின்னர் வந்த ராமானுஜர் 100 தடா அக்கார அடிசலையும் 100 தடா வெண்ணையையும் கள்ளழகருக்கு மதுரையிலே படைக்கிறார். ஆண்டாள் பிறந்தது முன்னராக இருந்தாலும் பின்னால் வந்த ராமானுஜரை திருவில்லிபுத்தூருக்கு ராமானுஜர் செல்கின்ற பொழுது என்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றிய அண்ணலே வாரும் என்று ராமானுஜரை அழைத்து பெருமைப்படுத்துகிறாள் அந்த ஆண்டாள். சிவம் என்றால் என்ன, சிவன் என்றால் என்ன? சிவம் என்பது கருத்தியல், சிவன் என்பது ஒரு பொருளியல். சிவம் என்கிற கருத்து என்பது நிலையாற்றல், சிவபெருமான் என்பது இயக்காற்றல். சிவம் என்கிற கருத்தியல் எதுவென்றால் அது சித்தாந்த அடிப்படையில் வருகின்ற கருத்து. எல்லா சமயங்களும் இன்றொரு கருத்து சொல்லும், நாளை ஒரு கருத்து சொல்லும். அறிவியலும் அப்படியே. ஒரு சின்ன உதாரணம், முதல்ல டெலிபோன் கண்டுபிடிச்சாங்க. டெலிபோனுக்கு பின்னால செல்போன் வந்தது. அந்த செல்போன்ல பட்டன் போன் வந்தது. இன்னைக்கு பட்டன் போன் போயிட்டு ஆண்ட்ராய்டு போன் வந்துச்சு. அதற்கடுத்து ஐபோன் வந்திருக்கு. ஆக விஞ்ஞானம் என்பது தினந்தோறும் மாறிக்கொண்டே இருக்கும். அது முடிந்த முடிவு அல்ல. ஆனால் உலகிலே இருக்கக்கூடிய சமயங்களில் இதுதான் இறுதியானது, இதுதான் முடிந்த முடிவு என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு சமயம் எதுவென்றால் அது சிவபெருமானை முழுமுதற் கடவுளாக வணங்கக்கூடிய சைவம் ஒன்றுதான் முடிந்த முடிவை அறிவுறுத்தி இருக்கிறது. கடவுள் இல்லை என்று சொல்பவனும் வந்து களத்தில் நின்று கேள்வி கேட்டால் அதற்கு பதில் சொல்லக்கூடிய அளவிற்கு தர்க்க ரீதியான கருத்துக்களை உள்ளடக்கியது சைவம்.
அதை நாம் லாஜிக் என்று சொல்வோம். லாஜிக்னா நீ என்ன கேள்வி வேண்டுமானாலும் கேள், எல்லா கேள்விகளுக்கும் அதை புறந்தள்ளி விட்டு தடமாறி செல்லக்கூடிய சமயம் அல்ல சைவம். அப்படிப்பட்ட இந்த சைவத்திற்கு முழுமுதற் பொருள் சிவபெருமான். அதற்குரிய கருத்துக்கள் எங்கே இருக்கிறது என்றால் சித்தாந்தத்திற்குள்ளே இருக்கிறது. ஒரு இலக்கியம் படைக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு இலக்கணம் தேவை. இலக்கணம் இருந்தால்தான் இலக்கியத்தை படைக்க முடியும். ஒரு மனிதனுக்கு ஒரு கண் வேண்டுமா, இரண்டு கண் வேண்டுமா என்று கேட்டால் எல்லா மனிதர்களும் இரண்டு கண் வேண்டும் என்றுதான் சொல்வார்கள். அப்படி சைவ சமயத்திற்கு தோத்திரங்களும் சாத்திரங்களும் இரண்டு கண்கள். தோத்திரங்கள் என்பது 12 திருமுறைகள், சாத்திரங்கள் என்பது 14 சாத்திரங்கள். திருமுறைகளுக்குள் சென்றால் அதற்குள்ளும் சாத்திரம் மறைந்திருக்கும், சாத்திரங்களுக்குள்ளே சென்றால் தோத்திரங்களும் மறைந்திருக்கும். வெறும் நான் திருமுறையை மட்டும் படிக்கிறேன் என்று சொன்னால் எனக்கு ஒரு கண் மாத்திரம் போதும் என்று சொல்லுகின்ற பொருளா? இல்லை சித்தாந்தம் மட்டும் போதும் என்று சொன்னால் ஒரு கண் மட்டும் போதும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆகும். ஆக சைவர்களாக இருக்கக்கூடிய நாம் சித்தாந்தங்களையும் படிக்க வேண்டும், தோத்திரங்களாக இருக்கக்கூடிய திருமுறைகளையும் நாம் படிக்க வேண்டும். திருமூலர் நம்முடைய சைவ சமயத்திற்கு ஒரு இலக்கணத்தை கொடுக்கிறார். சைவம் சிவனுடன் சம்பந்தம் ஆவது. நீங்கள் சைவத்திற்கு உள்ளே வந்து விட்ட உடனே உங்களுடைய படிநிலை என்பது முதல் நிலை சைவ சிவனுடன் சம்பந்தமாவது. முதலில் பக்தி வழிபாட்டிலே இருக்கிறோம். அந்த பக்தியின் ஊடாக சிவபெருமானை நம்முடைய தோழனாக நினைக்கிறோம். அந்த தோழர் நிலைக்கு அடையாளமாக இருப்பது நமக்கு சுந்தரர், நம்பி ஆரூரர் என்று சொல்லப்படுகிற சுந்தரரை சகமார்க்கத்துக்கு நமக்கு அடையாளம் காட்டப்படுகிறார். அப்படியாக சைவ சிவனுடன் சம்பந்தமாவது. பக்தி நிலையிலிருந்து நாம் என்ன பண்ணோம், முதல் நிலைக்கு போறோம்னா நாம் வேறு சிவம் வேறு அல்ல என்ற ஒரு நிலைக்கு நாம் உள்ள போனோம். சைவ சிவனுடன் சம்பந்தமாவது. சைவம் தனையறிந்தே சாராமல் நீவுதல். சைவத்திற்கு உள்ள போயிட்ட உடனே நான் வேறு சிவம் வேறு இல்லை என்ற நிலைக்கு நாம் உட்பட வேண்டும். அந்த உட்பட்டோம்னா இதற்கு பெயர் சாமீபம் என்று பெயர். முதல் நிலைக்கு சித்தாந்தத்திலே சாலோகம், இறை வழிபாட்டிலிருந்து இறைவனுடைய முதல் நிலைக்கு செல்வது சாலோகம் என்று பெயர். அதற்கடுத்து இறைவன் வேறு நாம் வேறு அல்ல என்பது சாமீபம். அடுத்த நிலை என்பது சைவம் சிவனை சாராமல் நீவுதல். சிவம் வேறு நான் வேறு அல்ல, அவன் எனக்குள்ளே இருக்கிறான் என்ற ஒரு உணர்வு. முதலில் ஆலய வழிபாடு, அடுத்து அந்த ஆலய வழிபாட்டிலே விடுபட்டு சிவபெருமான் எனக்குள்ளே இருக்கிறான் என்ற ஒரு உணர்வு நமக்கு வருகின்ற பொழுது அந்த நிலைக்கு பெயர் சாரூபம். அடுத்த நிலைக்கு பெயர் சாயுச்சியம் என்று பெயர். சிவம் வேறு நான் வேறு அல்ல. இந்த நிலையை அடைந்தவர்கள் யார் என்றால் சமயப்புறவர்களும் நாயன்மார்களும் சித்தர்களும் சிவம் வேறு நான் வேறு அல்ல என்ற நிலையை அடைந்தார்கள். சைவம் சிவானந்தம் சாயுச்சியமே என்று திருமூலர் இந்த 4 நிலைகளையும் நமக்கு அடையாளப்படுத்துகிறார். வெறும் வழிபாடு செய்துவிட்டு வருவது மட்டும் சைவ சமயத்தினுடைய நோக்கம் அல்ல. நானே சிவமாக மாற வேண்டும். வேறு எந்த சமயத்திலும் இறைவனுக்கும் உனக்கும் ஒரு இடைவெளி இருக்கும். நீ வேறு இறைவன் வேறு என்ற ஒரு நிலை இருக்கும். ஆனால் சைவத்தில் மட்டும்தான் நீயே சிவமாக மாறலாம் என்ற ஒரு கருத்து இருக்கக்கூடிய ஒரே சமயம் நம்முடைய சைவ சமயம்தான். இப்படி சிவமும்
நாமும் ஒன்றாக வேண்டும் என்றார். அதற்கு வழிமுறை என்ன? அதற்குரிய வழிமுறையும் திருமூலர் திருமந்திரத்திலே சொல்கிறார். பார்ப்பான் அகத்திலே பார்ப்பசு ஐந்துண்டு. பார்ப்பான் அகத்திலே பார்ப்பசு ஐந்துண்டு, மேய்ப்பாரும் இன்றி வெறித்து திரிவன. மேய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்குமாயின் பார்ப்பசு ஐந்தும் பாலாய் சொரியுமே. இறைவனை நாம் எந்தெந்த நிலையிலே அணுகுகிறோம் என்று சொன்ன திருமூலர் இன்னொரு பாடலிலே நாம் இறைவனை அடைவதற்குரிய வழி என்ன என்பதையும் நமக்கு சுட்டி காட்டுகிறார். பார்ப்பான் அகத்திலே பார்ப்பசு ஐந்துண்டு. இந்த பாடலிலே 2 பொருள்களை திருமூலர் சொல்றார். ஒரு பொருளை உங்களுக்கு நான் முழுவதுமாக சொல்றேன். ஒரு அந்தணர் 5 பால் கறக்கக்கூடிய பசுக்களை வளர்த்து கொண்டிருக்கிறார். அப்படி வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பசுக்களை மேய்ப்பதற்கு ஆள் இல்லாத காரணத்தினால் அவை தானாகவே சென்று வனத்திற்கு சென்று மேய்ந்து விட்டு வழியிலே வேறு யாராவது அந்த பாலை கறந்து கொண்டு அனுப்பி விடுவார். மேய்ப்பாரும் இன்றி வெறித்து திரிவன. அதே அந்த பசுக்களை மேய்ப்பதற்கும் பால் கறப்பதற்கும் ஒரு ஆளை ஏற்பாடு செய்தால் அந்த 5 பசுக்களிடமிருந்து பாலை பெற்று தானும் உண்ணலாம், விற்பனையும் செய்யலாம். ஆனால் அந்த அந்தணர் என்ன பண்ணாரு? அதன் போக்கிலே அந்தந்த பசுக்களை விட்டு விடுகிறார். இந்த கதையை உங்கள் மனதிலே நிறுத்திக் கொள்ளுங்கள். இப்ப தத்துவ விசாரணைக்குள் வருவோம். பார்ப்பான் அகத்திலே பார்ப்பசு ஐந்துண்டு என்றால் நம் உடலுக்குள்ளே 5 பசுக்களை போல 5 புலன்கள் இருக்கிறது. இந்த கருத்தை தான் திருமூலர் சொல்ல வரார். அந்த 5 புலன்கள் என்பது மெய், வாய், கண், காது, மூக்கு. இந்த 5 புலன்களும் என்ன பண்ணுதுன்னா மேய்ப்பாரும் இன்றி வெறித்து திரிவன. உன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் இல்லாமல் மதுவின் மயக்கத்திலும் மங்கையின் மயக்கத்திலும் அது தானாகவே ஒவ்வொரு புலன்களும் தனக்கு கிடைத்த பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றன. மேய்ப்பாரும் இன்றி வெறித்து திரிவன. மேய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்குமாயின். மேய்ப்பார் உனக்கு கிடைப்பது எப்பொழுது கிடைக்கும்? மனம் அடக்குதல், மனதை ஒருநிலைப்படுத்துதல். இந்த புற உலகிலே இருக்கக்கூடிய இச்சைகளை எல்லாம் துறந்து இந்த பிறவி எடுத்ததனுடைய பலன் எதற்கு? உலகியல் இன்பங்களை அனுபவித்து மீண்டும் மீண்டும் இப்பிறவியை எடுப்பதற்காகவா நாம் பிறந்திருக்கிறோம்? மானுட பிறவி என்பதே பல பிறவிகளில் இருந்து புள்ளில் தொடங்கி விலங்கு வரை எடுத்த இந்த பிறவி மானுட பிறவி கிடைப்பதற்கு காரணம் நாம் ஒவ்வொருவரும் செய்த புண்ணியத்தின் அடிப்படையிலேதான் மானுட பிறவி எடுத்திருக்கிறோம். இந்த மானுட பிறவியிலிருந்து நாம் கீழிறங்கி மீண்டும் புழுவாகவோ பூச்சியாகவோ தாவரங்களாகவோ மீண்டும் பிறப்பெடுக்க கூடாது என்பதற்காகத்தான் ஆன்ற பெருமக்கள் எல்லாம் நமக்கு சாத்திரங்களையும் தோத்திரங்களையும் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு ஆட்டிற்கோ மாட்டிற்கோ ஒரு காட்டு எருமைக்கோ எந்த சாத்திரங்களும் தோத்திரங்களும் கிடையாது. காரணம் அவற்றினுடைய மரபணுவிலே இறைவன் பிறக்கின்ற பொழுதே எப்படி வாழ வேண்டும், எதை உண்ண வேண்டும் என்று தீர்மானித்து அனுப்பியிருக்கிறார். ஆனால் மனிதனுக்கு 6 அறிவு கொடுத்தார். ஏனென்றால் சிந்தனை என்பது மனிதனுக்கு மட்டுமே உரித்தான ஒரு செயல். வேறு எந்த மிருகங்களுக்கும் சிந்தனை கிடையாது. நேற்று உண்ணாத ஒரு உணவை இன்னும் பல தலைமுறைகள் கடந்து அந்த உயிரினம் பிறப்பெடுத்தாலும் அந்த உணவை உண்ணாது. ஆனால் மானுடன் நமக்கு எது உணவாக நம் முன்னோர்கள் சொல்லிவிட்டு சென்றார்களோ அவற்றையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு இந்த ஆயுளை கெடுக்கக்கூடிய, உடலை கெடுக்கக்கூடிய அத்தனை உணவுகளையும் உண்டு நம் வாழ்நாள் ஆயுளை குறைத்துக் கொண்டிருக்கிறோம். இவற்றிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்பதுதான்
சைவத்தினுடைய அடிப்படை கொள்கையாக இருக்கிறது. மேய்ப்பாரும் இன்றி வெறித்து திரிவன, மேய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்குமாயின் பார்ப்பசு ஐந்தும் பாலாய் சொரியினே. உன் மனதை நீ அடக்க கற்றுக்கொண்டு விட்டால் சிந்தைக்குள் சிவநாமத்தை, அது வெளிப்புறமாக இருந்தாலும் சரி உள்ளேயாக இருந்தாலும் சரி, சிவநாமத்தை உச்சரிக்க உச்சரிக்க உங்கள் மனதிற்குள் தீங்கான எண்ணங்கள் வந்து சேராது. சிவநாமம் சொல்கின்ற பொழுது உங்கள் அருகிலே தீயவர்கள் வருவதற்கு கூட யோசிப்பார்கள். சிவம் என்பது உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம். பல தெய்வங்களை கடந்து நீங்கள் திருநீறு அணிந்து கொண்டு என்னுடைய முழுமுதற் கடவுள் சிவம்தான், சிவத்தை தவிர வேற எதையும் நான் வணங்க மாட்டேன் என்ற ஒரு உறுதிப்பாடு உங்களுக்குள் வந்துவிட்டால் அந்த உறுதிப்பாடுதான் உங்களுக்கு சிவபெருமான் கொடுக்கின்ற வரமாக இருக்க முடியும்.